Hello viewers, வணக்கம். நான் பூர்ணிமா செந்தில்குமார். வெல்கம் டு குக்கிங் மை பேஷன் தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல மழை காலத்துல நம்ம அவாய்ட் பண்ண வேண்டிய ஃபுட் ஐட்டம்ஸ் பத்தி பார்க்க போறோம். கீரை வகைகள்லாம் நமக்கு உடம்புக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுவும் இந்த மழை காலத்துல பாத்தீங்கன்னா கீரை வகைகள், கேபேஜ், காலிஃபிளவர் இது எதுவுமே நம்ம வந்து சாப்பிடக்கூடாது. ஏன்னு பாத்தீங்கன்னா பாக்டீரியா அண்ட் ஃபங்கஸ் growth வந்து இந்த கீரை வகைகள்லயும் கிரீன் லீஃபி வெஜிடபிள்ஸ்லயும் உங்களுக்கு வந்து ஜாஸ்தியா இருக்கும். இதை வந்து நம்ம சாப்பிட்டோம்னா நமக்கு ஸ்டமக் இன்ஃபெக்ஷன், வயிற்றுப்போக்கு, வயிற்று பிரச்சனை, வாமிட் இந்த மாதிரி சென்சேஷன்ஸ்லாம் உங்களுக்கு வந்து ஜாஸ்தியா இருக்கும். அதனால மழை காலத்துல கண்டிப்பா வந்து கீரை வகைகள், காலிஃபிளவர், கேபேஜ்ல அவாய்ட் பண்ணிடணும். அடுத்து பாத்தீங்கன்னா சீ ஃபுட்ஸ், அதாவது மீன் வகைகள் ஆகட்டும், பிரான்ஸ் இல்ல கிராப் வெரைட்டிஸ் எதுவா இருந்தாலும் மழை காலத்துல வந்து கண்டிப்பா அவாய்ட் பண்ணணும். ஏன்னா மழை காலத்துல தான் இந்த நுண்ணுயிர்கள் உற்பத்தி வந்து ஜாஸ்தியா இருக்கும். ஸோ ரீப்ரொடக்டிவ் ஸ்டேஜா இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைம்ல இந்த மீன்லயும் இந்த பிரான்ஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பேத்தஜன்ஸ் வந்து இன்ஃபெக்ட் பண்ணிருக்கும். ஸோ அந்த இன்ஃபெக்ட் பண்ண மீனையோ எறாவையோ நம்ம சமைச்சு சாப்பிட்டோம்னா நமக்கும் அந்த இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து பரவும். அதனால மழை காலத்துல கண்டிப்பா வந்து சீ ஃபுட் ஐட்டம்ஸ், ஃபிஷ் ஆகட்டும், பிரான்ஸ் ஆகட்டும், இல்ல கிராப் வெரைட்டிஸ் ஆகட்டும், இல்ல வேற எந்த வெரைட்டி ஆகட்டும் நீங்க அவாய்ட் பண்ணிடணும். அடுத்து பாத்தீங்கன்னா ஸ்பைசி ஃபுட்ஸ், அதுக்கப்புறம் வந்து ஃப்ரைட் ஃபுட்ஸ் இதெல்லாமே வந்து மழை காலத்துல வந்து அவாய்ட் பண்ணணும். மழை டைம்ல தான் நமக்கு வந்து இந்த மாதிரி பக்கோடா, ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் இந்த மாதிரி காரமா சாப்பிடணும்னு உங்களுக்கு ஜாஸ்தியா கிரேவிங்ஸ் இருக்கும். பட் வந்து நம்ம இந்த ஆயில் ஐட்டம்ஸும் ஃப்ரைட் ஐட்டம்ஸும் வந்து கண்டிப்பா சாப்பிடக்கூடாது. இது வந்து உங்களுக்கு ஸ்டமக் வந்து அப்செட் பண்ணிடும். இன்டைஜஷன் வந்து நமக்கு கொடுக்கும், வயிற்றுப்போக்கு இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள், ஸ்டமக் சம்பந்தப்பட்ட எல்லா பிரச்சனைகளும் உங்களுக்கு கொடுக்கும். அதுக்கப்புறம் இந்த பர்கர் வெரைட்டிஸ்லாம் வந்து நீங்க எடுத்துக்க கூடாது. ஏன்னா பர்கர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பச்சை காய்கறிகள் தான் வச்சிருப்பாங்க. அந்த பச்சை காய்கறிகள் வந்து நீங்க இந்த ரெய்னி சீசன்ல வந்து சாப்பிடக்கூடாது. ஆயில் ஃபுட் ஐட்டம்ஸும் கண்டிப்பா வந்து அவாய்ட் பண்ணிடணும். அதுவும் நீங்க வெளியில வாங்கி சாப்பிடாம உங்களுக்கு சாப்பிடணும்னு ஆசையா இருந்துச்சுன்னா வீட்டுல கொஞ்சமா செஞ்சு சாப்பிடுங்க. அதிக அமௌண்ட், எக்ஸசிவ் அமௌண்ட்டா நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து ஸ்டமக் ப்ராப்ளம் வந்து கொடுக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா மஷ்ரூம் வந்து இந்த ஈரமண், அதாவது டேம் சாயில தான் இருக்கும். அதுவும் மழை காலத்துல வந்து உங்களுக்கு இந்த பாக்டீரியல் ஃபங்கல் growth வந்து ஜாஸ்தியா இருக்கனால உங்களுக்கு இன்ஃபெக்ஷன் வந்து அதிகமா பரவும். அதனால மழை காலத்துல மஷ்ரூம் வந்து கண்டிப்பா அவாய்ட் பண்ணிடுங்க. அப்படி இல்லைன்னா நல்லா சுத்தமா வாஷ் பண்ணிட்டு சுத்தப்படுத்திட்டு நம்ம சாப்பிடணும். அதுக்கு பெட்டர் சேஃபர் சைடு வந்து நம்ம அவாய்ட் பண்ணிடுறது ரொம்ப நல்லது. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா ரா ஃபுட்ஸ். நம்ம வந்து இப்போ வெயிட் லாஸ்ல எல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம், ரா வெஜிடபிள் சாலட் அந்த மாதிரி சாப்பிடுவோம். காய்கறிகள்ல பழங்கள் இதெல்லாமே நம்ம கட் பண்ணி நம்ம அப்படியே சாப்பிடுவோம். அந்த மாதிரி சாலட் ஐட்டம்ஸ்லாம் வந்து மழை காலத்துல நீங்க கண்டிப்பா எடுத்துக்க கூடாது. பச்சை காய்கறிகள்ல பாத்தீங்கன்னா அந்த நுண்ணுயிர்கள் வந்து இருக்கும். அது வந்து நமக்கு வயிற்று பிரச்சனையை உண்டாக்கும். அதனால காய்கறிகளை சுத்தமா வாஷ் பண்ணிட்டு சூப் ஃபார்மட்லயோ இல்ல வெஜிடபிள்ஸை சார்ட் பண்ணிட்டு பெப்பர் உப்பு தூவி சாப்பிடுறதோ இல்ல பொரியல் ஃபார்மட் அந்த மாதிரி வந்து நீங்க சாப்பிடலாம். ஆனா அந்த வெயிட் லாஸ் பண்றதுக்காக நம்ம இந்த ஸ்ப்ரவுட் சாலட், வெஜ் சாலட் அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வந்து நீங்க மழை காலத்துல அவாய்ட் பண்ணிடுங்க. அடுத்து பாத்தீங்கன்னா தயிர் வந்து உடம்புக்கு நல்லதுதான். பட் வந்து மழை காலத்துல வந்து அது வந்து எடுத்துக்க கூடாது. ஏன்னா நேச்சுரல் கூலண்ட்னால நீங்க மழை காலத்துல எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு கோல்டு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு வந்து ஜாஸ்தியா வரும். அப்படி வேணும்னா நீங்க மார்னிங் இல்ல ஆஃப்டர்நூன் டைம்ல எடுத்துக்கலாம். ஈவினிங் நைட் டைம்ல கர்ட் வந்து கண்டிப்பா வந்து எடுத்துக்காதீங்க. அடுத்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ் வந்து மழை காலத்துல கண்டிப்பா நமக்கு பானிபூரி, பேல்பூரி இல்ல பக்கோடா, சமோசா அந்த மாதிரி ஐட்டம்ஸ்ல உங்களுக்கு வந்து சாப்பிடணும்னு நிறைய கிரேவிங்ஸ் இருக்கும். பட் வந்து ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ் வந்து நிறைய கண்டாமினேஷன்ஸ் வந்து ஜாஸ்தியா இருக்கும். இந்த மழை காலத்துல எந்த தண்ணியில பண்றாங்கன்னு தெரியாது. அதுக்கப்புறம் வந்து கண்டிப்பா வந்து உங்களுக்கு ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ் வந்து இந்த மழை காலத்துல நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்க வயிற்றுக்கு வந்து சேராது. சப்போஸ் உங்களுக்கு சாப்பிடணும்னு விருப்பம் இருந்துச்சுன்னா வீட்லயே நீங்க வந்து செஞ்சு அளவா சாப்பிட்டீங்கன்னா உங்க உடம்புக்கு நல்லது. கண்டிப்பா வந்து கடையில இருந்து வாங்கி சாப்பிடுறத இந்த மழை காலத்துல அவாய்ட் பண்ணிடுங்க. வீட்டிலேயே நீங்க வீட்டுல செய்யற உணவே வந்து சாப்பிட்டீங்கன்னா தான் நமக்கு இந்த மழை காலத்துல வந்து உடம்புக்கு வந்து நல்லது. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாவும் இன்ஃபர்மேட்டிவாவும் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.